10 நாட்கள் புத்தக கண்காட்சி நடக்கிறது என்று சொன்னால் ஏன் இணையத்தில் எல்லோரும் வீட்டிலேயே இணைந்திருக்க வேண்டியது தானே? ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும். அதை நீங்கள் மறந்துடுறீங்க. 10 நாட்கள் புத்தகங்களோடு பயணிப்பது எப்படி ஒரு புத்துணர்வை தருகிறது. யூடியூப்ல தான் வருது, வர முடியலன்னா அப்படியே பார்த்துக்கலாமேன்னு சகோதரி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. வந்தோமே, கட்டி பிடிச்சி கை குலுக்கி தோழின்னு அத்தனை பேரும் அரவணைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோமே, அது நடக்குமா உங்கள் யூடியூப்ல? உங்கள் இனத்தில் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. பேசுறது எது வேணா பேசலாம். வாசிப்பை வசப்படுத்துவது இந்த புத்தகங்கள் தான் என்பது தமிழக அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைங்க புத்தக வாசிப்புக்கு வருமா? யோசிங்கம்மா, கொஞ்சம் யோசிங்க. இந்த புத்தக திருவிழாக்கள் நடப்பது எல்லாம் இன்னும் புத்தகங்களை மக்கள் வாசிக்கணுங்கிறது தான். இந்த பூமி வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல, வாசிக்கவும் வந்த இடம் என்பதை பதிவு செய்வதற்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நூலக வார விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டு ஏன் நடக்குது? நூலகங்கள்ல புத்தக வாசிப்பின் பெருமை தெரிந்ததால தான், அருமை தெரிந்ததால தான் தமிழக அரசு நூலக வார விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தோழி வந்தாங்க முதல்ல, சித்ரா, அன்பு சகோதரி. நூலகமே இந்த கைபேசியில இருக்கு, எதுக்கு நீங்க பொன்னியின் செல்வனை தூக்கிக்கிட்டு அலையிறீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரேடாரில் பழுது ஏற்பட்டால் இபுக் ரீடரில் உள்ள முழு நூலகமும் அழிந்து போகும் என்பதை நீங்க எப்ப நினைச்சீங்க? யோசிங்கப்பா. ஆனா மழையிலேயே நனைஞ்சா கூட அதை வெயில்ல நாங்க காய வச்சுக்குவோங்க. ஜீவா அதற்கு எடுத்துக்காட்டு. ஜீவனுள்ள ஒரு உண்மையா நடந்த விஷயம். அவருடைய இல்லத்துல புத்தகங்கள் எல்லாம் மழையிலே நனைந்த போது ஜீவா அதை காய வச்சு எப்படி பத்திரப்படுத்தினார். ஆனா உங்க இபுக் ரேடார்ல போச்சுன்னா முழு நூலகமுமே அழிந்து போகுமே. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இணைய வாசிப்பு நீங்க சும்மா சொல்லிடுறீங்க, அதை ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்க. காசு கொடுத்தாதான் ரீசார்ஜ் பண்ண முடியும். அதை மறந்துடாதீங்க. தொட்டு வாசிக்க புத்தகம் நமக்கு இலவசமாக நூலகங்கள்ல கிடைக்குது. இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அடுத்து ஷர்மிளா வந்தாங்க, என்னுடைய அன்பு தோழி. சொன்னாங்க, டைம் டேபிள் எல்லாம் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேம்மா. நானும் ஒரு ஆசிரியை தான், விலங்கியல் ஆசிரியை. டைம் டேபிளை சொல்லியே டைமை வீணடிச்சிட்டீங்க. வீடு கட்டுறதுக்கு இணையத்தில் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இமேஜ் மட்டும்தாங்க இருக்கும். அந்த வீட்டை அழகா கட்டணும்னா கட்டட கலைஞர்கள் வேணும். அதுதான் எங்களுடைய புத்தகங்கள். கலைஞர்கள் இல்லாமல் நீங்கள் இமேஜ் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வீட்டில் குடியேற முடியாது. அதை மறந்துடாதீங்க. அப்புறம் சொன்னீங்க, கொரோனாவை பற்றி பேசாதீங்கன்னு. ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? அதை நீங்களும் பேசியிருக்க கூடாது தானே? கொரோனாவை பற்றி பேசாதீங்கன்னு நான் ஒரு ஆசிரியையாக சொல்கிறேன். கொரோனா காலத்தில் இணையத்தில் வாசிப்பது படிப்பது எவ்வளவு கொடுமைன்னு என் பிள்ளைங்க ஓடி வந்தாங்கங்க. எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும் அப்படின்னு ஓடி வந்தாங்க. இணையத்தில் வாசிப்பது படிப்பது சுகமே அல்ல, அது மிகப்பெரிய சுமை என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும். நாங்கள் கற்றல் கற்பித்தலுக்கு எவ்வளவோ ஆப் யூஸ் பண்ணுறோங்க. மணற்கேணி, தீக்ஷா எவ்வளவோ யூஸ் பண்ணுறோம். ஆனால் எந்த ஆப்பும் நான் பிள்ளைங்களுக்கு படிப்பதற்கு கொடுக்கல. புத்தகங்களை தான் வாரம் மாற்றி கொடுக்குறோம். தமிழக அரசு பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு நடக்குது. தமிழக அரசுல பள்ளிக்கூட பிள்ளைகள் புத்தகம் எழுதுவார்களான்னு கேட்டீங்களே. பன்ருட்டியில், நான் கடலூர்ல இருக்கிறேன், பன்ருட்டி அரசு மேல்நிலை பள்ளியில 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமே எழுதிய கவிதை, சிறுகதை, கட்டுரைகள், அவர்களுடைய ஓவியங்கள் அனைத்தும் கனவு பணுவல் என்ற நூலாக மார்ச்ல வெளிவந்ததுங்க. அந்த நூலை தமிழ் பல்லவி என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் தமிழ் பல்லவி வெளியிட அந்த நூலை பெற்றுக்கொண்டு நான் தான் அந்த நூலுக்கான விமர்சனத்தையும் பேசினேன். உயிர் சாட்சியாக நின்று நான் பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எழுதுறாங்க. எவ்வளவோ விஷயங்களை பேசுவதற்கு இருக்கிறது. இன்னொன்று, நீங்க சொன்னீங்க யூடியூப்ல அந்த விஷயம்லாம் நம்ம பேசிக்கலாம். புத்தக வாசிப்பு அது எப்படிப்பட்டது தெரியுங்களா? அறுசுவை உணவை அப்படியே ரசிச்சு பெசஞ்சு கையில எடுத்து சாப்பிட்ற மாதிரி எங்களுடைய புத்தக வாசிப்பு. உங்களுடைய இணைய வாசிப்பு என்பது ஸ்பூன்ல அள்ளி அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி. எது சுவைக்கும் என்று யோசித்து பாருங்கள். எங்களுடைய புத்தக வாசிப்பு தான் எப்போதும் சுவை நிறைந்தது. நீங்க ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய அப்படியே தூக்கி கொஞ்சிருது, எவ்வளவு சுகம். ஆனா நீங்க குழந்தையோட போட்டோவை அப்படியே பார்க்கறது சுகமா? சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் தான். உங்களுடைய இணைய வாசிப்பு டைம் பாஸ். எங்களுடைய புத்தக வாசிப்பு என்பது குழந்தையை தூக்கி கொண்டு சுமப்பது போல. அதை தூக்கி சுமக்கமான்னு கேட்டீங்க. ஏன்? வேல்பாரி பெரிய புத்தகம் தான், தூக்கி தான் பாருங்களேன். சுமப்பது சுகம் என்பது அப்போது புரியும், உங்களுக்கு புரியும்.
நிச்சயமா புரியும். ஈரோடு தமிழன்மனையா ஒரு கவிதையில் அழகா சொல்லுவார், 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொல்வார். அது புத்தகத்துக்கான வலிமையை, உங்களுக்கான வழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுவாங்க, கிரேட் லீடர்ஸ் ஆர் கிரேட் ரீடர்ஸ் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய அத்தனை உயர்ந்த தலைவர்களும் உயர்ந்த வாசிப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். மேட்டர்லிங்னு ஒருத்தர், மிகச்சிறந்த எழுத்தாளர், பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். மேட்டர்லிங் வந்து ரொம்ப அமைதியாக படிக்கணும்னு நினைப்பாரு, அமைதியாக உட்காந்து எழுதணும்னு நினைப்பாரு. வீட்டில் அவர் எழுதிட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அலமாரியெல்லாம் உடச்சி கிடக்கு, திருடன் வந்து போயிருக்கிறான். திட்டுறாங்க, ஏங்க ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ள வந்து அலமாரியை உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறான், அது கூட தெரியாமல் எழுதிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறாங்க அவங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அறிவு இருக்காடி உனக்கு, அறிவு இருக்கா இல்லையா? எந்த டிஸ்டர்பன்ஸும் எழுத்தாளனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திருடனுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையடி அப்படின்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இணையத்தில் இடையூறு இல்லாமல் உங்களால் வாசிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாசிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. தேவையற்ற விளம்பரங்கள் வருது, எதெல்லாம் பிள்ளைங்க பார்க்க கூடாது அதெல்லாம் குறுக்க அதுவா வருது. அத்தனை தீய விளைவுகள், சமூக ஊடகங்களின் தாக்கங்கள் இருக்கு. இது எல்லாம் எங்களுடைய புத்தக வாசிப்பில் இல்லவே இல்லை. சொர்க்கமா உட்கார்ந்து நாங்கள் வாசிப்போம். அது எங்களுக்கு மட்டும்தானது. இணையதளத்தில் சுதந்திரமாக நுழைந்து அடிமையாகி விடுகின்றோம். ஆனால் புத்தகத்துக்கு நீங்கள் அடிமையானால் சுதந்திரமாக வாசிக்கலாம்.